ஹalleluya. கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹalleluya. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். நித்தியம் டிவி சேனலை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு வாழ்த்துதல்களை சொல்ல நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த சேனலில் வருகிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்த்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. அதே நேரத்தில் ஐயாவுடைய ஊழியங்களில் அநேக தேவைகள் உண்டு. அவர்கள் பெரிய யுத்த காலத்தில் நிற்கிறது போல அவர்கள் நின்று கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஊழியத்தை உங்களால் 2 விதத்தில் தாங்குவதற்கு முன்வாருங்கள். ஒன்று, நீங்கள் ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். இரவும் பகலாக ஜெபியுங்கள், உபவாசித்து ஜெபியுங்கள். இந்த சேனல் மூலமாக அநேக தேவனுடைய வார்த்தைகள் பகிர்ந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர்களுக்கு வாக்குகளை தேவன் கொடுக்க நீங்கள் ஜெபியுங்கள். 2வது, பொருளாதாரத்தினால நீங்கள் தேவைகளை சந்திங்க. ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அவங்க உன்னிப்பாக கவனமாக அவர்கள் ஷூட்டிங் எடுத்து இந்த நிகழ்வுகளை ஒளிபரப்பு செய்ய வேண்டும். இதற்கு ஒளிபரப்பு செய்ய வேண்டும்னா அநேக பொருள் சேதங்கள் உண்டு, செலவுகள் உண்டு, பொருளாதார தேவைகளும் உண்டு. அதனால் பிரியமானவர்களே, உங்களால் கூடுமானம் மட்டும் இந்த ஊழியத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் தாங்க முன்வாருங்கள். அதே நேரத்தில் இந்த 10 குஷ்டரோகியில் 9 குஷ்டரோகி என்ன செஞ்சாங்கன்னா, அவரவர் அற்புதத்தை பெற்று வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு குஷ்டரோகி மாத்திரம் நன்றி உள்ளவனாக இயேசுவனிடத்தில் வந்தார். அப்போ வரும்போது தேவன் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், எங்கப்பா மற்ற 9 பேர் அப்படின்னு கேட்டுட்டு மீண்டும் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீ போய் மோசை கட்டளையிட்ட காணிக்கைகளை செலுத்து. நம்ம சுகம் பெற்று இந்த டிவி சேனல் வாயிலாக எத்தனையோ பேர் நீங்கள் விடுதலையை பெற்றிருக்கலாம், அற்புதத்தை பெற்றிருக்கலாம், சமாதானத்தை பெற்றிருக்கலாம், அதிசயங்களை பெற்றிருக்கலாம், ரட்சிப்பை பெற்றிருக்கலாம். இப்போ பெற்றிருக்கிற நீங்கள் நம்ம நன்றி உள்ளவர்களாக இன்னைக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். நீங்கள் ஃபேமிலியாக இருக்கிறீங்க, நீங்கள் சபைக்கு போகிறீங்க, ஆறுதலாக இருக்கிறீங்கன்னா அதற்கு நம்முடைய அன்பு சகோதரன் சார்லஸ் ஐயா அவர்கள் முக்கியமாக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். ஒருவேளை ஆண்டவருக்கு சுத்தமானால் இந்த ஊழியத்தை தாங்க நீங்கள் முன்வாருங்கள். இன்னும் அவர்கள் மீண்டும் அவர்கள் ஸ்திரப்படுத்தி அவங்க ஊழியங்களை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஆமேன். வாங்க திருப்பிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு வேதத்தை நம்ம தெளிவாக வாசித்து அதனுள்ள ஆசீர்வாதங்களை நம்ம இன்றைக்கு சுதந்திரித்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. இயேசு மட்டும்தான் கடவுள் அல்லது இயேசுதான் தேவன் அப்படிங்கிற தலைப்புகளில் நான் உங்களோட பேச இருக்கிறேன். இது மிகப்பெரிய ஒரு தலைப்பு. அல்லேலூயா. இது சாதாரணமாக சொல்லிவிட்டு போயிட முடியாது. நம்ம பல ஆதாரங்களை நம்ம எடுத்து கொடுக்கணும். இதை பார்த்து ஒருவேளை இயேசுவை அறியாதவர்கள் இதை பார்க்கக்கூடும். இயேசுவை அறிந்தவர்களுக்கு தெரியும், இயேசுதான் தேவன், இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் மீட்பர் என்பது நம்ம வேதத்தில் நன்கு வாசித்திருக்கிறோம். ஆனால் இயேசுவே அறியாதவர்கள் இயேசு மட்டும்தான் தெய்வம் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு என்ன வரும்னா கோபங்கள் வரும், அவர்களுக்கு வைராக்கியம் வரும், அவர்களுக்கு என்ன செய்வாங்க, ஏன்னா எம்மேலவும் கோபம் வருகிறதற்கு ஏதுவாக இருக்கும். ஆனாலும் நான் வேதத்தின் வாயிலாக இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தின் வாயிலாக பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒத்தாசையாக உங்களோட என்ன செய்வார்னா பேசுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். வாருங்கள், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. அல்லேலூயா. நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே, அதாவது கடவுளுக்கு ஒரு வம்ச வரலாறு தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பலாம். ஆம், மனுஷனுக்கு அதாவது கடவுள் மனுஷனை அறிஞ்சாதானே அல்லது மனுஷனுடைய குணங்களை அறிஞ்சாதானே அவர் என்ன செய்ய முடியும், மனுஷனுக்கு உதவி செய்ய முடியும்.
பெரிய ஒரு பணக்காரர் இருக்கிறாரு. அவரிடத்துல நம்ம போய் நம்மளுடைய பிரச்சனைகளை சொன்னா ஒரு சிலர் புரிஞ்சுக்கிருவாங்க, ஒரு சிலர் அவங்க என்னதான் புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. ஏன்னா அவங்க பல அனுபவங்களை பெற்று வந்திருப்பார்கள். இவங்க சும்மா நான் சொல்றாங்க அல்லது ஏமாத்துவாங்க, வஞ்சிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் இரக்கம் குணம் நம்ம இடத்துல கேட்குறாங்க, அதனால நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் போவார்கள். அந்த குணங்களில் ஒன்று. ஆனா இங்க பார்க்கும்போது பிரியமானவர்களே, முதலாவது இயேசு கிறிஸ்துவுக்கு வம்ச வரலாறுகள் உண்டு. இதை நம்ம மறந்து போய் விடக்கூடாது. இயேசுவுக்கு வம்ச வரலாறு உண்டு. அவர் எந்த வம்ச வரலாறுகளில் அவர் வருகிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் அல்லேலூயா குமாரனுமாகிய இயேசுவின் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே உண்மையிலே பார்க்கும்போது நான் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இவர் ஆதாமின் குமாரனும் அல்லேலூயா அப்படி யோசேப்பின் குமாரனும் இப்படித்தான் வரணும். ஆனால் இங்கே இப்படி வராதபடிக்கு ஆதாம் அதை இழந்து போய்விட்டார். அதனால ஆதாமை பற்றி பெரிய ஒரு சாப்டராகவே இயேசு கொண்டு வர மாட்டார். தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி அவரை சிருஷ்டித்தார், அவ்வளவுதான் அவருக்கும் தேவனுக்கும் உண்டான உறவு. ஆனால் ஆபிரகாமும் தாவீதும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் தேவனுடைய இருதயத்தை அசைத்தவர்கள், அதாவது தேவனுடைய இருதயத்துக்கு ஒத்தவர்கள், இணைந்தவர்கள். அதனாலதான் ஆபிரகாமை தேசத்தை விட்டு இனத்தை விட்டு வாப்பான்னு சொன்னவனுமே அப்பாட்ட தேராகிட்ட போய் சொல்றாரு, அப்பா யாராச்சும் அனுப்பி வைப்பாங்களா? அது அந்த காலத்துல. இன்னைக்கு நாளும் ஃபோன் இருக்கு, இன்னைக்கு கம்ப்யூட்டர் இருக்கு, இன்னைக்கு என்னென்னமோ டெக்னாலஜிகள் இருக்கு. உடனுக்கு பதிலும் என்ன செய்ய, பணத்தையே அனுப்பி, பொருளே அனுப்பலைனாலும் பணத்தை அனுப்பி நீங்க வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்கள ஸ்திரப்படுத்தலாம். ஆனா அன்றைய நாட்களில் அப்படி அல்ல. அவர் என்ன செய்ய, தேசம் இனம் மக்கள் எல்லாத்தையும் விட்டு அப்படி புறப்பட்டதுனால என்ன சொல்றாருன்னா, இயேசு அவர் நம்பிக்கைக்கு இல்லாத போது அவர் நம்பிக்கையோடு விசுவாசித்தார் அப்படின்னு வேதம் நமக்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அது ஆண்டவருடைய கிருபையின்படி ஆபிரகாமை நம்ம பார்க்கும்போது இயேசு என்ன சொல்லுகிறார்னா, என் இருதயத்திற்கு ஏற்றவர், அல்லேலூயா, அதாவது என் சிநேகிதன் என்று சொல்லுகிறார். அவர் அவருடைய இருதயத்தை அறிந்ததுனால என் சிநேகிதன். இன்னைக்கு சொல்ல முடியுங்களா? இன்னைக்கு ஒரு நல்ல நண்பர்களாக இருக்கிறோம், திடீர்னு ஒரு நண்பர் பெரிய பணக்காரராக ஆயிட்டாரு. ஆனால் பணக்காரரான நம்பர் வாடா போடான்னு பேசிக்கிடுவாங்க. திடீர்னு பெரிய பணக்காரான நண்பர்கிட்ட போய் பேசும்போது டே என்னடா அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு கொஞ்சம் ஷையாக அங்கே காணப்படும். ஏன்னா அவர் அந்த பணக்காரர் மத்தியில் பணக்காரர்கள் தான் இருப்பாங்க. அவங்க மனைவி, அவங்க குடும்பம், அவங்க இன்னும் பணக்கார லெவலில் இருக்கிறதுனால இன்னும் அந்த லெவலுக்கு தகுந்தாப்புல பணக்கார நண்பர்கள் இருப்பார்கள். அப்படி இருக்கிற வேலையில் இங்கே பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப அப்படியே ஷையாக வெக்கமாக இருக்கிறது போல. சில நண்பர்கள் தவிர்க்க முடியாமல் அதை என்ன செய்வார்கள், நட்புறவு வச்சுக்கிறவர். சில பேர் துண்டித்து இந்த பழக்கம் நமக்கு வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கி விடுவார்கள். ஆனால் இங்கே இயேசு அப்படி அல்ல, அல்லேலூயா, தேவனாகிய கர்த்தர் அப்படி அல்ல. தன்னுடைய ஆபிரகாமை என்ன சொல்றாருன்னா, சிநேகிதேன் என்று சொல்ற ஒரு கடவுளுங்க, ஒரு உன்னதமான தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தெய்வம் மாம்சமா இருக்கிற இந்த அதாவது இந்த உடம்புக்கு 70 வயசு 80 வயசு அவ்வளவுதாங்க, அதுக்கு மேல இல்லைங்க. இன்னைக்கு 30 வயசுலேயே இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதாங்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா கர்ப்பத்தில் இருக்கிற கர்ப்பிணி பெண்கள் கூட இதை சாப்பிடாத அதை சாப்பிடாங்க, பிறக்கிற பிள்ளை இதை உண்ணாத அது. இப்படிப்பட்ட அவல நிலைகளுக்குள்ளாக நம்ம வந்துவிட்டோம். அல்லேலூயா. இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போது தாவீதை பார்க்கும்போது இருதயத்திற்கு ஏற்றவர். அப்பா, அந்த தாவீதை சொல்லும்போது ஒரு மகிமை தாங்க. அந்த சின்ன பையனா இருந்த கோலியாத்தை முறியடிக்கிறார், சிங்கத்தையும் கரடியையும் கிழித்து போடுறான். அப்படிப்பட்ட ஒரு யுத்த புருஷர், அழகிய மேனி உள்ள, சிவந்த மேனி, அழகிய கண்கள் உடையவர். அப்படி அவர் பார்த்தீங்கன்னா அந்த தேவனை 75 சங்கீதத்தை இவருக்கு உண்மையிலே சொல்லப்போனால் புஸ்தகத்தை எழுதுறதற்கு அவர் என்ன செஞ்சிருக்கணும், தேவன் அனுமதித்து கொடுத்திருக்கணும், இவரும் அனுமதி பெற்றிருக்கணும். ஆனாலும் இவர் பாடல் ஆராதனை வீரராக இருந்தபடினால இவருக்கு என்ன இந்த சங்கீதத்தை கொடுத்துட்டார். சங்கீதம் 150 சங்கீதத்தில் ஏறக்குறைய 75 சங்கீதத்தை எழுத கர்த்தர் கிருபை செய்தார். சரி வாங்க, அப்படி வம்ச வரலாறுகளை கொண்டவர் இயேசு, நம்பர் 1. அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் புஸ்தகத்துல முதல் அதிகாரம் முதல் வசனத்துல பார்க்கும்போது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இப்போ பார்த்தீங்களா, இப்போ யார் சிருஷ்டித்தார், யார் உண்டாக்கினார்? தேவனாகிய கர்த்தர் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். இயேசுதான் கடவுள்
அப்படிங்கிறதற்கு பல ஆதாரங்கள் நம்முடைய பைபிளில் வேதாகமத்தில் உண்டு. அதில் ஒன்று, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் இவர் தாங்க சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கும்போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆதியிலே வார்த்தை இருந்தது. இன்னைக்கு ஏன் வார்த்தைக்கு மனிதர்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஏன் வார்த்தைக்கு மனிதர்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்த்தை தான் முதலாவது இருந்தது. அல்லேலூயா. வார்த்தை, இந்த பூமியில வானம், பூமி, கல், மரம், என்னென்னமோ இருக்கு பார்த்தீங்க, பொண்ணு, பொருள், வைடூரியம், இதெல்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா. இதெல்லாம் உருவாகுகிறதற்கு முன்பதாகவே என்ன இருந்துச்சான், வார்த்தை இருந்துச்சான். அந்த வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா, இயேசுங்கிற வார்த்தை, அல்லது என்ன வார்த்தை தெரியுங்களா, மகிமைங்கிற வார்த்தை. அது பல அர்த்தத்தை நம்ம சொல்லலாம். அல்லது ஆவி, ஆத்துமா, சரீரம் கொண்ட வார்த்தையாக இருந்தது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, எப்படி இருந்ததா, ஆவி, ஆத்துமா, சரீரம், அப்படிப்பட்ட வார்த்தையாக இருந்தது. அந்த வார்த்தை என்ன செய்ததுன்னா தேவனிடத்தில் இருந்தது. அப்படி இந்த மாம்சம், அந்த ரத்தம், அந்த நான் சொன்ன பார்த்தீங்களா, அதெல்லாம் எங்க இருந்துச்சுன்னா தேவனிடத்துல இருந்துச்சு. தேவனுக்கு ஒரு குடியிருப்பு உண்டு, அது பரலோகம். அல்லேலூயா. பரலோகம் அவருடைய குடியிருப்பா இருக்கிறது. பவுல் எழுதும்போது சொல்றாரு, நான் 3ஆம் வானம் மட்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப 3ஆம் வானத்திற்கு மேலாக பரலோகம் இருக்கிறது, அதுக்கு வானங்கள் இருக்கிறது. அவனுடைய, அதாவது பிசாசனுடைய, அதாவது குடியிருப்பு பார்த்தீங்கன்னா வான மண்டலங்களில் இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அவனுடைய குடியிருப்பும் வான மண்டலங்கள் இருக்கிறது, அதற்கு மேலாகத்தான் பரலோகம் இருக்கிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்ப அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்போ பிரியாணின்னு நம்ம சொல்கிறோம், அது எப்படி உருவாகுது? ஒரு ஒரு வாலிப பிள்ளை, ஒரு சின்ன பிள்ளை அம்மாவிட்ட போய் சொல்கிறாங்க, அம்மா எனக்கு பிரியாணி வேணும். இப்போ பிரியாணினா என்ன, ஒவ்வொரு பிள்ளை வந்து எண்ணெய் ஊற்றுங்கம்மா, வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு நீங்கள் போடுங்க, வெங்காயத்தை போடுங்க, தக்காளியை போடுங்க, இப்படியா சொல்லும்? இல்லை ஒன்று ஒன்றா இதெல்லாம் சேர்த்து எனக்கு பிரியாணியை செஞ்சு கொடுங்க. பிரியமானவர்களே, எனக்கு நல்ல ஒரு பிரியாணி சமைச்சு தாங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பிரியாணிக்குள்ளாக அத்தனை பொருளும் இருக்கிறது போல இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவால் எல்லாமே முடியுங்க. உலகத்தையே உண்டாக்க முடியும். அவர் உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவன்களையும் அவர் உண்டாக்க முடியும். மனிதனை மாத்திரம் அவர் என்ன செஞ்சார்னா தன்னுடைய ரூபத்தின்படி, தன்னுடைய சாயலின்படி அவர் உண்டாக்கினார். இயேசு இன்னைக்கு எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை போல, உங்களை போல, நம்மை போல, அல்லது அவரை போல நம்ம இருக்கிறோங்கிறது தான் அதாவது உண்மைத்தன்மை உண்டான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் மட்டும்தான், இயேசு மட்டும்தான் கடவுள் என்ற தலைப்புகளில் நம்ம பார்க்கிறோம். இது வந்து நீங்கள் வந்து நல்லா உன்னிப்பாக நீங்கள் கவனிங்க. அல்லேலூயா. ஏன் வந்து அவர் வரணும் மனிதனாக வந்து? அப்போ மனிதனாக வரும்போது தான் அதாவது நமக்கு ஒரு பாவ மன்னிப்பு நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா. பாவம் தான் சாபமாக மாறுறது. பாவங்கிறது நான் செய்கிறது, ப்ரெசண்டாக செய்கிறது. சாபங்கிறது என் முன்னோர்கள் செய்தது, நம்ம முன்னோர்கள் செய்தது. அந்த பாவத்தை எல்லாம் நீக்கும்படி, போக்கும்படி கர்த்தர் நம்ம மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்பர் 3ல நம்ம பார்க்கும்போது எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது நம்ம வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும்போது, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார், ஸ்ரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. சரி, இப்போ நீங்களும் நானும் ஒரு நல்ல தாய்க்கும் தகப்பனுக்கும் பெற்ற ஒரு பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவர் அல்ல, அதாவது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இணைந்தவராக பிறந்தவர் அல்ல. வேதம் தெளிவாக இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது இயேசு எப்படிப்பட்டவராக வருகிறார் என்று சொல்லி. அதாவது தூதன் வந்து மரியாளிடத்துல பிரவேசித்து கிருபை பெற்றவர்கள் வாழ்க அப்படிங்கிறாரு. அப்போ கிருபங்கிறது மிக விலையேற பெற்ற ஒன்று. அல்லேலூயா. கிருபங்கிறது தகுதி.
நம்மளை தகுதியில்லாத நம்மளை தகுதிப்படுத்துவது தான் கிருபை. அந்த கிருபையை தேவன் தரும்போது நம்ம என்ன செய்கிறோம், அந்த நிலையிலிருந்து நம்மளுடைய ஆவி ஆத்ம சரீரம் அல்லது அந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம கடந்து போய் விடுகிறோம். அதை மாற்ற அந்த கிருபையினால முடியும் என்பது தான். அல்லேலூயா. சரி, இந்த கிருபை ஏன் ஒரு வாலிப பிள்ளைகிட்ட போய் சொல்லணும்? இந்த பிள்ளை மரியாள் வாலிப ஒரு மகள், வாலிப மகளுக்கிட்ட போய் சொல்றாங்க. ஆனா இங்க நான் பிரசங்கிப்பது கூட நான் சொல்லுவேன், இந்த 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 நல்ல செய்தி யாருக்கிட்ட போய் சொல்லணும்னா அப்படின்னா, மரியாளுடைய அப்பா அம்மா கிட்ட இந்த வார்த்தையை போய் சொல்லியிருக்கணும். என்ன சொல்லியிருக்கணும்? அம்மா, உங்க மக கர்ப்பவதி ஆக போகிறா தேவனால, அதனால உங்க மகளை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. அவளை கண்ணியமாக வச்சு வைங்க. அவளை வெளியில கொண்டுட்டு போகாதீங்க. அவளை என்ன செய்யுங்க, அவளுக்கு வேண்டிய தேவையெல்லாம் நீங்க கொடுங்க, ஃபுட்டெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு சேஃப்டியை தேவன் அங்கே ஏற்படுத்தி இருக்கணும். ஆனால் அங்கே அவர் அந்த சேஃப்டியை என்ன செய்யலை. ஏன்னா வீடு கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா, அல்லேலூயா, காவலர்கள் விழித்திருப்பது விருதா, சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம்ல, அந்த ஒரு சேஃப்டியை அவர் விரும்பவில்லை. இருந்திருந்தா அவங்க மனுஷீகத்தில் அதை இதை யோசிச்சு அது பல பேருக்கு அது என்ன செஞ்சிருவாங்க. ஒரு பெண்ணிட்ட ஒரு செய்தியை சொன்னால் விடிகிறதுக்குள்ளே எல்லா உறவுகள்கிட்டையும் போயிடும், எல்லா அந்த ஏரியா மக்கள்கிட்டே போகுங்கிற ஒரு பழமொழி இருக்குல்ல. அப்போ இவங்க பயந்தே என்ன செஞ்சிருவாங்க, காட்டி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு அவமானத்தை அல்லது ஏதாவது ஒரு தவறான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள்ட்ட அந்த பெற்றோர் இடத்துல சொல்லவே இல்லை. வாலிப மகள் மரியாள் இடத்துல சொல்லிடும். இதில் இன்னொரு ரகசியத்தையும் கூட நான் சொல்ல ஏவப்படுகிறேன். என்ன ரகசியம் அப்படின்னா, இந்த நம்ம அதாவது ஒரு 10 வருடம் 20 30 50 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய தாத்தா பாட்டி நம்முடைய அம்மா பெற்றோர்கள் நமக்கு நல்ல கதை சொல்லும் பழக்கம் இருந்தது. அதாவது டெக்னாலஜி இல்லாத நாட்களில் டிவி ஆடியோ வீடியோ இந்த மாதிரி எல்லாம் ரேடியோலாம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் படுக்க வச்சு பிள்ளைகளை என்ன செய்வாங்க, நல்ல கதைகளை சொல்லுவாங்க. நல்ல அவர்கள் குடும்பத்திற்கு ஏற்றவாறு சில பக்திக்குரிய கதைகளை சொன்னதுனால தான் சில பேர் பக்தியாக வளர்க்கப்படுவார்கள். சில ஞானமான கதைகளை சொல்லும்போது அந்த பிள்ளை ஞானமாக வளர்க்கப்படுவார். சில கதைகளை அவர்கள் சொல்லும்போது அதுவாகவே அந்த கேரக்டராகவே அவங்க மாறிடுவாங்க. அதே போல் இங்கே மரியாளும் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கணும் அல்லது வாசிக்கப்படும், மேசியாவாகி இயேசு வரப்போகிறார், அவர் கண்ணின் மரியாள் வயிற்றில் வரப்போகிறார். ஏசாயா சொன்னார்ல, ஏசாயா மூலமாக 400 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொன்னார்ல, இந்த வார்த்தை மரியாள் இடத்துல என்ன செஞ்சிருக்கணும், ஒளித்திருக்கணும். இந்த வார்த்தை மரியாள் நன்கு தெரிந்து வைத்திருக்கணும். அதனால அப்போ அந்த நாட்களில் அநேக பெண் பிள்ளைகள் இருந்து தன்னை ஆயத்தப்படுத்தி தன்னை என்ன செஞ்சிருப்பாங்க, அவர்களை தகுதிப்படுத்தி இருப்பாங்க. ஆனால் எல்லாமே அவங்க இப்போ 100 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 100 பேரும் யூதா பெண்கள் நல்ல பெண்களாக இருந்திருக்கணும். ஆனாலும் அந்த கிருபைங்கிறது மரியாளுக்கு தான் கிடைச்சிச்சு. நம்ம எஸ்தர் புஸ்தகத்தில் கூட நம்ம வாசிக்கும் போது வஸ்திக்கு பதிலாக எஸ்தரை கொண்டு வர்றாங்க. அந்த எஸ்தருடைய நாட்களிலும் அநேக பெண்கள் இருந்தார்கள். அல்லேலூயா. அந்த அநேக பெண்கள் மத்தியில் எஸ்தரை பார்க்கும்போது அந்த கண்களில் என்ன கிடைச்சிச்சு, கிருபை கிடைச்சிச்சு. அல்லேலூயா. அதுபோல் அநேக பெண்கள் மத்தியில் கிருபை கிடைச்சிச்சு. ஏன் இந்த மரியாளுக்கு கிருபை கிடைச்சிச்சு அப்படின்னா, தூதன் சொன்னதை அப்படியே அவங்க கேட்டாங்க. மரியாள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இது எப்படி ஆகும், புருஷனை அறியலை, நான் தான் திருமணம் பண்ணலையே அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவங்க எழுப்பினாங்க. அல்லேலூயா. ஆனாலும் உன்னிடத்துல வருகிறது உன்னதமான தேவனுடைய குமாரன் என்னப்படும் அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க சொல்றாங்க, அல்லேலூயா, இதோ நான் என்ன செய்றேன், ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ஆண்டவருக்கு நான் அடிமை. அவர்களுக்குள்ள பல கேள்விகள் இருந்தாலும் தூதன் விளக்கி காண்பித்த பிறகு என்ன சொல்றாங்க மரியாள், நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வருகிறார், அவர் ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு என்ன வருகிறார். அவர் மட்டும்தான் தேவன் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், இந்த வேதத்தின் வாயிலாக நம்ம அந்த செய்தியின் வாயிலாக நம்ம பார்த்து
பார்த்து கொண்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்முடைய வாழ்க்கையே மாறுங்கிறது. எப்படி ஒரு கிருபை நமக்கு தகுதிப்படுத்துகிறதோ, கிருபை தகுதி இல்லாத நம்மளை எப்படி தகுதிப்படுத்துகிறதோ, அதே போல பரிசுத்த ஆவியானவர் அவசியம். இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்றதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் அவசியம். ஏன்னா அவர் நீதியை குறித்தும் யதார்த்தத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராய், நம்ம செய்கிற காரியம் நல்லதா கெட்டதா வேதம் நமக்கு தெளிவாக எழுதப்பட்டு இருக்கிறது. அது எதோடைய பொண்ணோட தான் ஒப்பிட்டு பார்க்க முடியும். வேதத்தை என்ன செய்யணும், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது வேதத்தின் மூலமாக ஒப்பிட்டு நம்ம பார்க்கணும். சில நேரத்தில் நம்ம மனசாட்சியே பேசும், சில நேரத்தில் நம்ம எண்ணங்களே பேசும், சில நேரத்தில் நான் தான் எடுக்கிற முடிவு நல்ல முடிவு அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி இல்லை, அது பரிசுத்த ஆவியானவர் சொல்லும்போது வேதத்தின் மூலமாக உறுதிப்படுத்திக்கலாம். வேதம் சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி காரியங்களை அவர் பகிர்ந்து மரியாள் இடத்துல சொல்றாங்க. அடுத்து செய்கிறாருன்னா, மரியாளுக்கு ஒரு சேஃப்டியை ஏற்படுத்தணும்ல. அப்போ தாயையும் தகப்பனையும் அவர் நம்பலை. ஒருவேளை இருந்தாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியலை, வேதம் சொல்லப்படலை. ஆனாலும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, உன் இனத்தாலாகிய எலிசபெத்து உனக்கு என்ன செய்ய, அவர் 6 மாதமாக கன்சீவாக இருக்கிறா அப்படின்னு சொல்லி ஒரு 5 மாதம் ஒரு சேஃப்டி. ஏன்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணு சில பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா, வாமிட்டு, அவங்களுக்கு வாந்தியாக வரும், மயக்கமாக வரும், சாப்பிடவே மாட்டாங்க. அது இந்த வடித்த அந்த சாதம் வேகிற அந்த ஸ்மெல்லாம் பார்க்கும்போது சில பேருக்கு அது ஒவ்வொரு ஓடியே போயிடுவாங்க. அந்த மாதிரி சில பேர் கொஞ்சம் அந்த ஒரே ஒரு ஸ்பூன் தான் எடுத்து வாயில் வைப்பாங்க. ஆனால் அவங்க ஏற்கனவே சாப்பிட்ட எல்லாமே என்ன செய்யணும், பாலும் ஏதாச்சும் சாப்பிட்டுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே வாமிட்டிங் படுக்கையாக சில பெண் பிள்ளைகள் இன்னைக்கு பலவீனமாக இருக்கிறாங்க. அப்படி பலவீனமாக சில பேர் மாறி போயிடுவாங்க. அப்போ அந்த 5-6 மாதம் வரையும் ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டியது ஒரு அவசியமாக இருக்கிறது. அதே நேரத்தில் நான் இங்கே ஒரு பழமொழியை சொல்ல நான் ஆசைப்படுறேன். என்னென்னா, ஊரார் வீட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானாக வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, நான் பல பேரை நான் கேட்டேன், இது என்ன அந்த பழமொழி இப்படி சொல்லுதே, இது என்னங்கம்மா அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, என் வீட்டு பேர பிள்ளைக்கு நான் சாப்பாடு கொடுக்கும்போது பக்கத்தில் பிள்ளையா இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைக்கு நான் கொடுத்து ஊட்டணும் அப்படின்னு சொல்லி அது கொடுப்பது அல்லேலூயா. ஆனால் ஊரார் வீட்டு பிள்ளை ஊட்டி வளர்க்கும் போது தான் பிள்ளை தானாக வளரும்னா, இந்த பழமொழி முக்கால்வாசி பேருக்கு தெரியாத ஒரு பழமொழியாக இருக்கிறது. ஒருவேளை இந்த சேனலை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இதற்கு பிறகுனாலும் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ஒரு கவனமாக கவனியுங்கள். அதாவது என்ன சொல்கிறாரு, என்ன அந்த கனவோடு அந்த பழமொழியோட அர்த்தம் என்னன்னா, ஊரார் வீட்டு பிள்ளை யாருன்னா அவங்க மருமகள் தான். அல்லேலூயா. அந்த பிள்ளைய நீங்க பாலும் பழமும், அதாவது கன்சீவாக இருக்கிறாங்கல்ல, உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க, எவ்வளவோ நம்பி. சில பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா வெயிலே பார்க்காதவங்க, வேலையே பார்க்காதவங்க, நல்ல அதாவது பெண் பிள்ளை என்றாலே ஒரு குடும்பத்திற்கு அது அழகு தான், அது இளவரசி, அது மிகவும் ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பெண்ணு. அப்படி இருக்கிற பெண்ணு ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளாக வரும்போது, ஒரு குடும்பம் புது உறவுக்குள்ளாக அவங்க வரும்போது அவங்கள என்ன செய்யணும்னா, தன்னை ஆயத்தப்படுத்தி அவங்க வருவாங்க. சில பேர் கணவன் மனைவி அவங்க என் கணவர் அப்படிங்கிற இதோடு தான் வருவாங்க. அப்போ அவங்கள நீங்கள் அந்த கன்சீவாக இருக்கிற நேரத்தில் கவனமாக அவங்கள கவனிங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாலை கொடுங்க, பழங்களை கொடுங்க, நல்ல ஃப்ரூட், நல்ல டேட்ஸு, நல்ல நட்ஸு வகையில் அவங்களுக்கு என்ன பிரியமாக கேட்குறாங்களோ. இந்த வாரம் என்ன செய்வாங்க, திடீர்னு மாங்காய் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அடுத்த வாரம் என்ன செய்ய, எனக்கு தேங்காய் கொடுங்கன்பாங்க. இந்த வாரம் எனக்கு லெமன் சாதம் வேணும்பாங்க. அடுத்த வாரம் எனக்கு புளி சாதம் வேணும். ஏன்னா நீ நேற்று தான் லெமன் சாதம் கேட்ட, இன்னைக்கு நான் வாங்கிட்டு வந்தேன், எனக்கு இன்னைக்கு வேண்டான்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, அவங்கள அதாவது கோபமாக பார்க்காதீங்க. அவங்களால முடிஞ்சால் தானே. ஏற்கனவே ஒரு குழந்தை என்ன செய்யுது, வளர்ந்து கொண்டு வருது. அந்த குழந்தைக்கு ஏற்றார்வாள் தான் தன்னைய அந்த தாயானவள், அந்த பெண்ணு ஸ்திரப்படுத்த முடியும். இவர்களாக ஒன்று செய்யும்போது செஞ்சால் அது அந்த குழந்தை என்ன செய்யாது. அது இந்த காலகட்டங்களில் மிக மிக அதாவது எப்படி இருக்கணும், அவர்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாக
இருக்கு. அப்போ உங்க மருமகள் வந்து ஊரார் வீட்டு பிள்ளையா இருக்கிறதுனால, உங்க ஜெனரேஷனை அவங்க சுமக்கிறதுனால, உங்க பிள்ளைய, உங்க குழந்தைய, உங்க பேர பிள்ளைய சுமக்கிறதுனால அவங்கள நீங்க கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பெட் ரெஸ்டா இருக்கட்டும், அவங்க எந்திரிக்கிறதா இருக்கட்டும், அவங்க பாலா இருக்கட்டும், பழமா இருக்கட்டும், அவங்க கேட்கறத கொடுத்து அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிற வரையும் கொஞ்சம் கவனமாக பாருங்க. அதுக்கு பிறகு வேலையை வாங்கலாம் மருமகள்கிட்டேருந்து. அதுக்கு பிறகு அவர்களிடத்துல நம்முடைய குடும்பத்துடைய பழக்க வழக்கங்களை நம்ம சொல்லி கொடுக்கலாம். நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி டயத்தில் நம்ம சொல்லி கொடுத்தோம்னா எரிச்சலும், அவர்களுக்கு கோபம் என்னத்தில் கொண்டு போய் முடியுதுன்னா டிவோர்ஸில் தான் கொண்டு போய் முடியுது. இது வந்து அந்நியர்களுக்குள்ள கூட இது சொல்லப்படாத, பேசப்படாத ஒரு பேச்சாக இருக்கிறது. அதனால் பிரியமானவர்களே, உங்கள் மருமகளை நீங்கள் நல்லா கவனித்து கொள்ளுங்க. அந்த பேரப்பிள்ளைய இன்னைக்கு அதாவது பெற்றெடுக்கிறதுக்கு அவங்க பலன் தரப்படுவாங்க. இன்னைக்கு மருத்துவத்துக்கெல்லாம் நம்ம போகும்போது பல ஆயிரங்கள் செலவு வைக்க வேண்டியதாக இருக்கிறது. வயிற்றில் இருக்கும்போதே கவனமாக ஊரார் விட்டு பிள்ளை ஊட்டி வளர்க்கும் போது தாம்புள்ள உங்கள் பிள்ளை நன்றாய் வளர வேண்டியது அவசியமாக இருக்கு. அப்படி இங்கே மரியாளுக்கும் சொல்லப்படுகிறது, நீ போய் என்ன செய்யணும்னா உன் இனத்தாலாகிய எலிசபெத்து வீடு மலைநாட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே இவங்க புறப்பட்டு போன உடனே இங்கே தான் ஒரு காரியம் நடக்குது. அதாவது மரியாளுக்கிட்ட தான் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீ போ, அவங்க வந்து கன்சீவாக இருக்கிறாங்க, அவங்கள பற்றி தகவல் வந்து மரியாளுக்கிட்ட தான் சொல்லப்பட்டது. ஆனால் எலிசபெத்துக்கிட்ட சொல்லப்படலை. எலிசபெத்து மரியாள் வர்றாங்க, மரியாளை நீ நல்ல கவனி, அதை செய் இதை செய் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. ஆனால் எலிசபெத்தை பார்த்த உடனே, அதாவது ஒருவர் பார்த்து கொள்ளுகிறாங்க. அந்த பார்த்து கொண்ட உடனே இவங்க வாழ்த்துதல் சொல்கிறாங்க. யாரும் மரியாள் வந்து அவங்க போய் எலிசபெத்தை வாழ்த்துதல் சொல்றாங்க. வாழ்த்துதல் சொன்ன உடனே பரிசுத்த ஆவியானவர் எலிசபெத்து மேல இறங்குறது. அந்த இறங்கின உடனே அவங்க சொல்றாங்க, என் தாயார், அதாவது என் தாயார் வந்து சொல்றாங்க வந்து உரத்த சத்தமா, ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், என் கற்பத்தின் கனி உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. பாருங்க, என் ஆண்டவருடைய தாயார் அப்படின்னு சொல்லி அங்கே யார் வாழ்த்துதல் சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு தூதன் வாழ்த்துதல் சொல்கிறார். அடுத்து இங்கே யார் வாழ்த்துதல் சொல்கிறார்? எலிசபெத்து வாழ்த்துதல் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு தான் தேவன் என்பதை, இயேசு எப்படியெல்லாம் பிறந்து வந்தார் என்பதை நம்ம தெளிவாக என்ன செய்து இங்கே பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அவன் இப்படி சிந்தித்து கொண்டு இருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிற பரிசுத்த ஆவியினால் உண்டான. 2வது சேஃப்டியும் ஏற்படுத்துகிறாரு. அவருக்கு ஒரு நல்ல கணவரை என்ன செய்யறார்? யோசேப்பு நீதிமானா இருக்கிறவர். அதாவது அந்த முதல் குமாரனை பெறுகிற வரைக்கும் நீ என்ன செய்யாதப்பா, நீ அவளை தொடாத, ஓ மனைவி தான், நீ தொடாத. அவள் முதல் பேரானவரை இயேசுவை பெற்ற பிறகு அவளை நீ என்ன செய்யலாம், நீ கொஞ்சம் விளையாடலாம் என்று சொல்லி ஒரு கிருபையை அங்கே கொடுக்குறார். அவரும் என்ன செய்யறாருன்னா சேர்த்து கொள்ளுகிறார். யாரு? மரியாளுடைய புருஷன் யாரு? யோசேப்பு சேர்க்கிறதுக்கு, திருமணமாகிறதுக்கு முன்பதாக மரியாள் கன்சீவ் ஆகுறாங்க. கன்சீவ் ஆனது அவங்க வந்து தொடாதபடிக்கு அவங்க பெற்றெடுக்கிற வரையும் அவங்க விலகி இருந்தாங்க. நீதிமானாக இருந்தார் யோசேப்பு. ஆனால் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, நான் வந்து ரட்சிக்கப்பட்டு கிட்ட ஏறக்குறைய 30 வருடங்கள் ஆகிறது. எத்தனையோ மெசேஜ், அதாவது வார்த்தைகளை நான் கேட்டிருக்கிறேன். நிறைய வல்லமை மிக்க போதகர்களுடைய செய்தியெல்லாம் வார்த்தையெல்லாம் கேட்டிருக்கிறேன். ஆனால் இந்த யோசேப்பை பற்றி பேச யாரும் முன் வரலை. அவ்வளவா பேசினதாக எனக்கு ஞாபகம் இல்லை. யாரோ அதாவது ஊருக்கா போல பேசியிருக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் இவர் வந்து மிகப்பெரிய ஒரு நீதிமான். அல்லேலூயா. ஏசப்பாவுக்கு சேஃப்டியாக இருந்தவர், ஏசப்பாவை நல்லா நன்கு வளர்த்தவர். அவரை பற்றி என்ன செய்யணும், கொண்டாடப்பட வேண்டியவராக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, அப்படி ஒரு என்ன செய்கிறாருன்னா, இயேசு தேவனாகி கர்த்தர், இயேசு மட்டும்தான் தெய்வங்கிறத நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இன்றைய காலகட்டங்களில் இன்னைக்கு மனிதர்கள் என்ன செய்யறாங்க, நான் தான் கடவுள் என்ன சொல்கிறாங்க? இன்றைக்கு காலகட்டங்களில் மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, நான் தான் கடவுள். நம்ம காலகட்டங்களில் நம்முடைய முன்பதாக எத்தனையோ பேர் சொன்னவர்கள் இன்னைக்கு ஒன்றுமே இல்லை.
அந்த என்ன செய்ய அந்த இடமே இல்லை, புரியுதுங்களா? அந்த நபர் இல்லாத போல எல்லாமே போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கு நம்ம வாழ்கிற இந்த சூழ்நிலையிலும் கூட எத்தனையோ மனிதர்கள் நான் தான் கடவுள், நான் தான் கடவுள் என்ற அவர்களால் ஒன்றுமே செய்யலை. அவங்க பாவ மன்னிப்பு இல்லாமல், அதாவது இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை அப்படிங்கிறது வேதம் நமக்கு தெளிவாக காணப்படுகிறது. எப்படி யோனா மீனின் வயிற்றில் 3 நாள் இரவும் பகல் இருந்தாரோ, அதே போல் இயேசுவும் 3 நாள் இரவும் பகலுமாக பூமியின் வயிற்றில் இருந்தார் என்று சொல்லிப்பார்கள். இயேசு அதாவது மனிதனாக இயேசு மனிதனை உண்டாக்கினார், இயேசு மனிதனாக வந்தார். இயேசு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியும் இணைந்து தான் மனிதனை என்ன செய்கிறார்னா, அதாவது வானத்தையும் பூமி எல்லாவற்றையும் உண்டாக்குகிறார். அந்த வார்த்தை என்னாகுது, மனிதனாக இயேசுவாக வருகிறார். இயேசுவாகிய தெய்வம் நமக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்துகிறார். அவர் நமக்காக மரித்தார், நமக்காக பிறந்தார், மனிதனுக்காக பிறந்தார், மனிதனுக்காக மரித்தார், மனிதனுக்காக உயிர்த்தார், மனிதனுக்காக பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார், மனிதனுக்காக மீண்டும் வரப்போகிறார். அவரை நம்பியிருக்கிறவர்களுக்காக யுகம் 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 யுகமாக அவர்தான் இந்த பூமியை, இந்த உலக அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்ய போகிறார். பழைய வானமும் பூமியும் ஒளிந்து போயிடும், எல்லாம் புதிதாகுகிற ஒரு சூழ்நிலை எல்லாமே இயேசுவின் அதாவது ராஜ்யத்திற்கு கீழாக இயங்கும் என்று சொல்லி நம்மளால் காண முடிகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஆண்டவருடைய கிருபையின்படி பல தலைப்புகளில் இயேசு எப்படி தேவன் என்பதை நம்ம பார்ப்போம். ஆனாலும் இன்றைக்கு நம்ம பார்த்த தலைப்பு என்னன்னா, இயேசு மட்டும்தான் தெய்வம். அவர் தான் இந்த உலகத்தில், எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணவர் பாஸ்டர் அவர்கள் பல பேய்களை விரட்டி இருக்கிறார்கள். நான் என்னுடைய கண்ணார நான் பார்த்து இருக்கிறேன். அப்ப அவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே சொல்லி அவர்கள் விரட்டுவார்கள். ஆனா அதே நேரத்தில் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமம்னு சொல்லும்போது அந்த பிசாசு பாருங்க, அந்த பேரை மட்டும் சொல்லாதீங்கன்னா, அந்த பேரை மட்டும் சொல்லாதீங்க, ஐயோ எரியுது, ஐயோ எனக்கு என்ன இப்படி இருக்கு, எனக்கு ஒரு பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பேயும் பிசாசும் பிடிச்ச சூழ்நிலை இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள், என் கண்ணார நான் கண்டது உண்டு. அப்ப எந்த நாமத்திற்கு மேலான நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமம் கர்த்தர், பரிசுத்தர் 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 என்ற நாமத்தோடு இருக்கிறார். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.